போர் பதற்றம் காரணமாக சண்டிகர் நகரில் எச்சரிக்கை ஒலி, பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல். பாகிஸ்தானுக்கு $1.3 பில்லியன் கடனுதவி வழங்கும் முடிவை IMF அமைப்பு மறு ஆய்வு செய்ய இந்தியா வலியுறுத்தல். சென்னை மணலியில் உள்ள பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்களில் இன்று 3வது நாளாக போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். தமிழக அரசை கண்டித்து விருதுநகரில் மடிப்பிச்சை கேட்கும் போராட்டம் நடத்திய சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் கைது. திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். போர் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம், அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். மேட்டுப்பாளையம் உதகை இடையே இருப்பு பாதையில் பாறாங்கற்கள் உருண்டு விழுந்ததால் மலை தொடர்வண்டி சேவை இன்று ரத்து. புதுக்கோட்டையில் தனியார் பள்ளி ஊர்திகள் ஆய்வு, உரிய பாதுகாப்பு வசதி இல்லாவிட்டால் உரிமத்தை ரத்து செய்ய மாவட்ட ஆட்சியர் ஆணை. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் சூழல் காரணமாக எஞ்சியுள்ள IPL போட்டிகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிப்பு.